உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். எல்லாமே இருக்குது இந்த ஃபிலிமில். மோர் தென் எனிதிங் அவங்களோட வாழ்க்கை, இது ஒரு பியூட்டிஃபுல்லான லவ், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம படம் பார்க்குறப்ப சில கொஷின்ஸை நம்ம இருக்கும், வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எந்தளவுக்கு உள்ளே கனெக்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். எல்லாரும் வந்து நான் பெங்களூரில் இருக்கிறதுனால ஒரு சிட்டி பர்சனாக தான் பார்க்குறாங்க. பட் இவங்க I'm so privileged to be sharing my screen space with Selva sir and Kausalya ma'am. They are all experienced. நான் சின்ன குழந்தை மாதிரி. Sir, actually நான் ரொம்ப lucky. two directors இருந்தாரு. Once Selva sir comes, Selva sir was also telling me கொஞ்சம் ஹாப்பியா பண்ணுவீங்க, கொஞ்சம் கில்ட்டி இருக்கணும். ஓகேயா he used to tell. ஒரே வாட்டி சொன்னதை எவ்வளோ பெருசாக சொல்றாங்க. சார் அது அடையாளமே தெரியலையே சார். இதுதான் என்னோட ஒரிஜினல் லுக். ஆக்சுவலி 1975 தான் மனிதமும் தெய்வம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சாருடைய படமாக இருந்து ஆஃப்டர் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் மனிதன் தெய்வம் ஆகலாம் இருக்கு. ஏன்னா ஒரு டைட்டில் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. படத்தில் நீங்கள் ஒரு பாட்டாக இருக்கனால கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி வருது. சார் வந்து பாட்டாக இருக்காரு, என்னவா இருக்கும் கதையில், அவர் வந்து ஓகே சொல்கிறாருன்னா சம்திங் ஏதாவது வந்து அவர் வந்து லைக் ஓகே சொல்கிறதுக்கான ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதில் முதல் காரணம் நீங்களும் ஒரு காரணம். நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இந்த படம் பண்ணுறதுக்கு? கதை டெஃபினட்டாக ஒரு ரேரான கதை. கொஞ்சம் இப்போது நிறைய பண்ணுறதுல நிறைய வர்றதும் இல்லை. இது மாதிரி சொல்லும்போது நம்ம உள்ளே போய் ஒரு ரூட்டடான ஒரு கதை, ஒரு மண்ணை பற்றின கதை சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் இந்த ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு வலியை தாங்கி அவருடைய அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அவருடைய பார்வையிலே தெரியுது சார் அந்த மாதிரி. அண்ட் கடைசியாக அந்த ஒரு சாக்கில் வந்துட்டு ஏதோ ஒரு பஞ்ச் நிறைய இருக்குது, சம்பவங்கள் இருக்குது, முகத்து ஃபுல்லாக ரத்தம் அப்படின்னும் போது என்ன சார் அதை சொல்ல வராங்க? பயங்கர ரொம்ப ரஸ்டிக்காக இருக்க போதா? இல்லை, எல்லாமே இருக்குது இந்த ஃபிலிமில். அதுவும் கடைசியில் வரலாம். பட் மோர் தென் எனிதிங் அவங்களோட வாழ்க்கை, இது ஒரு பியூட்டிஃபுல்லான லவ், லைக் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் எல்லாமே இருந்தது டோட்டலாக. சார் வந்து கேஷ் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். சார் ரீச் பண்ணும்போது நரேஷன் சொல்லியிருப்பீங்க, அவர் ஏதாவது கொடுத்த இன்புட்ஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா இல்லை ஃப்ரீயாக சார் ஓகே? இல்லை செய்கிலே நானே சொல்கிறேன், சார் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டார். நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பவுண்ட் மட்டும் கேட்டார் படிக்கிறதுக்காக, படிச்சுட்டு ஓகே சொல்லிட்டார். மற்றபடி கம்ப்ளீட்லி வாஸ் அன் 100% ஆக்டர் இந்த ஃபிலிம். ஓகே, டேரக்டர்ஸ் ஆக்டர். ஆமாம். ஸோ அந்த மாதிரி தான் எதுலேயுமே சின்ன சின்ன விஷயங்கள் நடிக்கும்போது அது பர்ஃபார்மன்ஸாக என்ஹான்சிங் இருக்கும். பட் நம்ம எதுலேயுமே அவர் உள்ளெல்லாம் வரமாட்டார். பக்காவாக நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படி தான். எல்லாருமே இப்போ நடித்த கௌசல்யா இவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்களுமே எதுவுமே இது வரைக்கும் ஒரு டைலாக்கை கூட அப்படி மாற்றிக்கலாமா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ ஓகே, அது அந்த ஊர் லாங்குவேஜுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றது தான் என்கிட்ட கேட்பாங்க, சொல்லி காமிப்பாங்க. இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்வாங்க. மேம் இந்த இப்படி பண்ணிக்கலாம் சார், இந்த வெர்ஷன் இப்படி பண்ணலாம், அப்படி தான் இருந்திருக்குமே தவிர யாருமே ஸ்கிரிப்டுக்குள்ளெல்லாம் வர மாட்டாங்க. இது கம்ப்ளீட்லி ஒரு டைரக்டர்ஸ் ஃபிலிமாக தான் இருக்கும். அண்ட் எது ஒரு பாயிண்டில் வந்து ரொம்ப ஆடிட்டிங் ஃபிலிமாக இருக்க போதா இல்லை ஒரு மாதிரி ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்க போதா? ரெண்டுமே இருக்கும் சார். ரெண்டுமே ஓகே. ரொம்ப நீங்கள் டம்மாக்கா கண்டிப்பாக. ஏன்னா நம்ம படம் பார்க்குறப்ப சில கொஷின்ஸை நம்ம இருக்கும், ஆமாம் இல்லை அப்படின்ட்டு. பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எந்தளவுக்கு உள்ளே கனெக்ட் ஆகிருக்குன்றது உங்களுக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். தட் டே யூ வில் பி இன் டு ஆர் ஃபிலிம், ஐம் ஷுவர். டக்கு நிறைய நாஸ்டாலஜி மெமரிஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது மேம். லைக் பிரபுதேவா சார் கூட நீங்கள் ஆடினது அந்த அந்த கோட்டு போட்டு பண்ணாலே நாங்களாம் அதுதான் மேம் யோசிக்கிறோம். இந்த மாதிரி உல்ட்டாவாக கோட்டு போட்டு அந்த ஸ்டெப்பு போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவி சார் கூட நடித்த படங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு போகுது. அண்ட் இந்த படத்தில் நீங்கள் ஒரு பாட்டாக இருக்கிறது எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. சொல்லுங்கள் மேம், எப்படி இந்த படத்தில் வந்தீங்க?
டெனிஸ் சார் என்னை சூஸ் பண்ணாங்க அந்த கேரக்டருக்கு. எனக்கே கொஞ்சம் ஒரு அளவுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. பிகாஸ் எல்லாரும் வந்து நான் பெங்களூரில் இருக்கிறதுனால ஒரு சிட்டி பர்சனாக தான் பார்க்குறாங்க. பட் இவங்க ஹீ வாஸ் கான்ஃபிடென்ட் எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செட் ஆகும், நான் பண்ண முடியும்னு சொல்லி கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேரக்டர் அவ்வளோ ரசித்து சொன்னாங்க. என் கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லா கேரக்டர்ஸ் பற்றி ஒரு அவுட்லைன் கொடுக்கும்போது எல்லாத்தையும் எவ்வளோ ரசித்து எழுதியிருக்காங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ ரியலி அப்போது கண்டிப்பாக பண்ணோன்னு தோணுச்சு எனக்கு. செல்வராகவன் சார் அந்த படத்தில் இருக்கார், ஒரு பாட்டாக இருக்கார். அண்ட் குஷி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க படத்தில். இப்போ ப்ரொடியூசர் சார் வந்து பின்னாடி ஒரு ரோல் பண்ணியிருக்காருன்றது ஸ்டாண்டியை பார்த்து நான் ஒரு 10 வாட்டி ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் தான் இவரா அது மாதிரி. லைக் சொல்லுங்கள் எப்படி இந்த படத்தில்? செல்வா சார் வந்து எக்ஸ்ட்ராடினரி திங் ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம் அப்படின்னா, ஹீ நெவர் லுக்ஸ் அட் த மானிட்டர். ஆஸ் அன் ஆக்டர் அவங்க மானிட்டர் பார்க்கவே இல்லை. டைரக்டர் என்ன சொல்கிறாங்க அது மட்டும்தான் செஞ்சுட்டு போகிறாங்க. அது ஒரு எனக்கு ஒரு லெசனாக இருந்தது. நம்ம வந்து எவ்வளோவே டைரக்டர் சொன்னாலும் சில டைம் வந்து போய் மானிட்டர் பார்த்து நம்ம சரியாக பண்ணியிருக்கோமா, இது ஓகேயா அது ஓகேயான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்போம். பட் he did it so well. He didn't put his mind beyond what he was told to. He did his best. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க ஒரு டைரெக்ஷனில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ரோல் பண்ணும்போது ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன்னொரு டைரக்டர்ஸ் மைண்ட் ஸோ வெல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, அவருக்கு என்ன வேணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சார் தெரியும். ஆமாம், ஒரு ஒன் டைரக்டர் டு அனதர் டைரக்டர் அந்த கனெக்ஷன் வேவ்லென்த் கரெக்ட். ஸோ அண்ட் குஷி வந்து பெங்களூர், நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் தான் மீட் பண்ணேன் அவங்கள. She's so pretty, I couldn't take my eyes off her. And even us Look who is saying that. அண்ட் அவங்க தமிழ் நல்லா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் சீனே அவங்க சொன்ன மாதிரி நிறைய டைலாக்ஸ் பேசுவாங்க. எனக்கு அந்த டைமில் நான் வந்த புதுசில் வந்து அவ்வளோ தமிழ் வராது. ஸோ இவங்க குஷி வந்து எல்லாம் ப்ரிப்பேர்டாக சூப்பராக பேசுகிறாங்க. ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் அபவுட் தட். she did a very good job. And Satish sir வந்து as a producer he was so planned, so organized. எல்லா ஃபுல் ஃபில்மை வந்து ஒரே ஷெட்யூலில் அப்படி டக்குன்னு முடிச்சிட்டோம். ஸோ if a producer so strong in his outlook and his approach towards making a movie, அது வந்து டெஃபினெட்லி பக்காவாக முடியும், பக்காவாக வரும்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. பிகாஸ் நானும் இத்தனை படம் பண்ணியிருக்கிறதுனால ஐ நோ தட் வென் எவ்ரி திங் இஸ் ஆன் போர்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸாக தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு எவ்ரிதிங் அலைன் ப்ராப்பர்லி அப்படினால. எக்ஸாக்ட்லி. ஐயானே மானே பயங்கரமாக இருந்தது மேம். அந்த நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்தக்கப்புறம் ப்ரொஃபைல் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தான் அதுவா அப்படின்றது எங்களுக்கே சடன் ஷாக் ஆகிடுச்சு. லைக் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த தாவணியோ இந்த சாரிலையோ பார்க்குறது வேறு மாதிரி இருக்குது, அங்கே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. அந்த லுக் விடும்போதே என்னம்மா இது அப்படின்ற மாதிரி. ஹவ் யூ அடாப்ட் லைக் டூயிங் ஆல் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்? No sir, I think it will go on a flow. And it depends on the director. நான் கம்ப்ளீட்டாக டைரக்டர், ஐம் அ director's actor. Whatever my director wants, I'll just research on it and we will just sit and plan for that small nuances, things and all. We have to go to the nativity. If we are doing a native subject, அந்த நேட்டிவ்ல என்ன பண்ணுவாரோ அதுதான், let's do that. Will not change it or will work on the nuances of the character. அவ்வளவுதான். சார் கூட பேர் பண்றீங்க. ஆமா. எப்படி இந்த முதல் டைம் சார்ட்ட பேசும்போது லைக் வந்து கொஞ்சம் நடுக்கமா இருக்கும், பயமா இருக்கு? I was super nervous and I was shaking. சார் இப்படி எல்லாம் சொல்றாங்க சார், சும்மா சொல்றாங்க நினைக்கிறீங்களா? போய் சொல்றாங்க. only on the first day. ஓகே. அப்புறமா எதுவுமே தெரியல. இல்ல சார் முதல்ல மீட் பண்ணும்போது அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் ஷேக்கிங் ஆகும் போல. அப்படியே இல்லை லெஜெண்டரி டைரக்டர் சார். என்ன it was, I mean I'm so privileged to be sharing my screen space with Selva sir and Kausalya ma'am. கௌசல்யா மேம் கூட அவங்க ப்ரைம் டைமில் ரொம்ப நல்லா ஃபில்ம்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் ஷி ஹஸ் டன் வித் ஆல் த சூப்பர் ஸ்டார்ஸ் அண்ட் ஆல். ஸோ தேர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சின்ன குழந்தை மாதிரி. ஆமாம் சார். டக்குன்னு அந்த இது கொடுத்தா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் வாட். So it was really nice working with everybody. I mean Dennis sir had lot of clarity.
he had given me the bound script. I had requested him, sir, ஏதாவது சேஞ்ச் பண்ணுனா கொஞ்சம் சொல்லுங்க சார், எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது, லாங்குவேஜ் டைம் எடுக்கணும் சார். ஐம் லைக் ஹி ஹட் கிவன் மீ த பவுண்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் ஹி டிட் வாட் எவர் ஹி டோல்ட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, டபுள் டமக்கா தான் சாரும் நடிச்சிட்டிங்க. சாரோட டைரக்ஷனில் வரும்போது ஏதாவது துண்டு போட்டு வச்சுக்கிறது, கேட்குறது, அது மாதிரி ஏதாச்சும்? அதெல்லாம் சார், ஆக்சுவலி நான் ரொம்ப லக்கி. டூ டைரக்டர்ஸ் இருந்தார் செட்டில். ஃபஸ்ட்டு டென்னிஸ் சார் வருவார், வந்துட்டு சொல்லுவார், இந்த மேம் இந்த இடத்துல இந்த பண்ணுங்க. And once Selva sir comes, Selva sir was also telling me, கொஞ்சம் ஹாப்பியாக பண்ணுவீங்க, கொஞ்சம் கில்ட்டி இருக்கணும், ஓகேயா he used to tell. ஒரே வாட்டி சொன்னதை எவ்வளோ பெருசாக இல்லை சார், சொல்கிறாங்க. அது போதும் இல்லையா? ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் அண்ட் அ டைரக்டர் who is coming to a fresher and talking about that, it's a பெரிய விஷயம் எனக்கு. ஸோ ஒரு சரியல் மூமெண்ட் தான். லைக் நிறைய the language I understand, he used to come and explain me in that அது போதும் இல்லையா? So it was really nice, wonderful. cute working with sir. அப்படி cute. His sense of humors are like crazy. Sir, you can't even imagine his sense of humor. He's really good. பூக்கி செல்வராகவன் சார் சொல்லுவாங்க. ஆமாவா பூக்கி செல்வா சார். சார் என்ன சார் இப்படிமா ரிட்டர்ன் பண்ணிட்டா இந்த மாதிரி ஃபன்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார்? இவங்க இருக்கிற இடமே ஃபன்னாக தாங்க இருக்கு. 1/2 கிலோமீட்டர் முன்னாடி தெரியும், அது அவங்க உட்காந்துருக்காங்க, வந்துட்டாங்கப்பா வராங்க அப்படின்ற மாதிரி. இல்லை அவ்வளோ கலகலகலன்னு சுற்றி சின்ன பசங்க இது எல்லாம் ஃபுல் ஆஃப் லைஃப். ஒருத்தர் வந்து ரொம்ப நீங்கள் போய் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இது அது மாதிரி இவங்க இருக்கிறதே தெரியாது. அவங்க பாட்டுக்கு எங்கே ஒரு கான்ட்ராஸ்ட் ரொம்ப. சார் சொல்லுங்கள் சார், சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கீங்க. அப்சல்யூட்லி. ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக சொன்னீங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டு தான் ஆக்சுவலி இது. இன்ஃபேக்ட் ஓகே, ஸோ இது சின்ஸ் டைரக்டர் நாங்கள் எல்லாம் ரொம்ப வருஷம் பழக்கம் அப்படிங்கிறதுனால இது இந்த ரோல் இப்படி நான் பண்ணணும் அப்படின்லாம் டிசைட் பண்ணல. ஸோ இது வந்து சரி ஒரு டீமுக்காக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அப்போ அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், எனக்கு ஏதாவது ஒரு ரோல் கொடுங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே கேமராக்காக சொல்லலை. ஸோ ஹி ஆல்சோ நோஸ். தென் அதுக்கப்புறம் சொன்னார், ஒரு தாடி விட்டுருங்க, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் அடாப்டட் டு தட் கேரக்டர். அடையாளமே தெரியலையே சார். இதுதான் என்னோட ஒரிஜினல் லுக் ஆக்சுவலி. ஸோ சார் கூட நடித்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வெரி ஃபஸ்ட்டு டே ஒரு ஷாட் முடிஞ்சோன்னா அப்புறம் சார்கிட்ட போய் நான் சொல்லிட்டேன், எனக்கு நான் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறேன், பட் நான் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கு என்ன உள்ளுக்குள்ளார பயம் அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு ஓவராக ஏதாவது பண்ணி அந்த இது வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்கும். அது அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்குமே இருக்கும். சச் அ லெஜெண்டரி டைரக்டர் ஆக்டர் அவர் சார். செல்வா சார்னால் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இது பண்ணி, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஜஸ்ட் யூ டூ இட், ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் ஒரு ரவுண்ட் வருவீங்க, எனக்கு கருணாக்கு இது பழிக்கும் சார், ஹோப் யூ ரிமெம்பர் தட். ஸோ அது வந்து ஒரு பெரிய அவார்ட் வாங்கின மொமெண்ட் மாதிரி ஐ ஃபெல்ட் இட் ஆக்சுவலி. ஸோ தட் ரியலி லைக் ஸோ இட் டச் மை ஹார்ட். இதை விட வேறு என்னங்க வேணும்? செல்வா சார் நடிக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அவர் வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது அப்படிங்கும்போது இட்ஸ் லைக் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அந்த மூமெண்ட்டில் போயிட்டோம் ஆக்சுவலி. ஸோ பிளெஸ்ட். 1975 தான் மனிதமும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சாருடைய படமாக இருந்து ஆஃப்டர் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் மனிதன் தெய்வமாகலாம்னு இருக்கு. அது சேஞ்சஸ் எது? அதுவும் கம்ப்ளீட்டாக அது வேறு டைட்டிலுக்காக இது வச்சிங்களா இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், டிஃப்ரெண்ட்டான டைட்டில்லாம் இல்லை. இது ரொம்ப ஷார்ட்டாக மனிதனும் ரெண்டுமே ஒன்று தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்கணும், ப்ரொனன்சியேஷனுக்கு நல்லா இருக்கணும், ஒரு டிசைனாக உட்காரும். ஏன்னா ஒரு டைட்டில் ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு, அதனால் நான் இப்படி வச்சேன். அண்டு நாங்கள் ட்விட்டரில் நிறைய பார்க்கும்போது நான் டக்குன்னு அந்த இது மட்டும் சொல்லியிருந்தேன், தப்பாக எடுத்துக்கிறேன். பியூ புதுப்பேட்டை ரைட்டிங் ஃபினிஷ்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்று போட்டிருந்தீங்க. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் சார். 1001 2, புதுப்பேட்டை 2, 7 ரெயின்போ காலனிஸ் 2 இஸ் கோயிங், ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நிறைய அந்த சீக்வல்ஸ் போயிட்டுருக்கு உங்கள் ஃபில்மோகிராஃபியில்.
அடுத்து என்ன சார் எதிர்பார்க்கலாம்? நான் புதுப்பேட்டை 2 சொன்னேன். இதெல்லாம் சர்ப்ரைஸ் நீங்கள் ரிவீல் பண்ணிட்டீங்க சார், பெரிய சர்ப்ரைஸ். அது ஏப்ரல் 10th இந்த படம் ரிலீஸ். பெரிய சர்ப்ரைஸ், மனிதம் தெய்வமாகலாம். ஆமாம், ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. ஆமாம். டைரக்டர் எப்படி இருக்காரு, நான் நடிங்கிட்டு இருக்கேன். இந்த டீம்லாம் பார்த்து உங்களுடைய கருத்து என்ன சார்? லைக் ப்ரொடியூசராக இருக்காரு, ஆக்டராக ஆகிறாங்க, உள்ளே வந்து உங்களுக்கு நடிக்கிறாங்க, டேரக்டர், எல்லாருமே அவங்க ரோல் பண்ணியிருப்பாங்க. ஒன் வேர்ட் அபவுட் த க்ரூ. ஃபேமிலி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சீக்வல் வரலாமா, வருமா? அப்போ வேறு ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் சாரோட சந்திப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி, நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.